என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மகாசக்தி கணபதி கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. டானிங்டன் பகுதியில் அமைந்துள்ள இக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தியொட்டி ஊர்வலம் நடத்தப்பட்டது. அப்போது ஜெண்டை மேளம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் நடனமாடி கணபதி சிலையை காமராஜர் சதுக்கம் ராம்சந்த் பகுதி வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோயிலை வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை மக்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று ஊரணியில் கரைத்தனர். கமுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் பொதுமக்கள் சார்பில் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு பின்னர் சிலைகள் நகர் முழுவதும் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கமுதி ஊரணி கரையில் விநாயகருக்கு பூஜைகள் செய்து ஊரணியில் கரைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் வெங்கடகிருஷ்ணாபுரத்தில் உள்ள அய்யனார் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராம மக்களால் கோயில் புனரமைக்கப்பட்டது. இந்நிலையில் யாகசால பூஜைகள் செய்யப்பட்டு வேதமந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. தஞ்சாவூரில் அரசு பேருந்து நடத்துனர் பயணிகளிடம் கூடுதலாக பேருந்து பயண கட்டணம் வாங்கியதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் நடத்துனர் பயணிகளிடம் கூடுதலாக பயண கட்டணத்தை வாங்கியுள்ளார். இதையடுத்து பேருந்து தஞ்சை புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்தவுடன் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடத்துனருக்கு எச்சரித்து அனுப்பினர். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு 17,744 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு 17,744 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் மாயனூர் கதவணையிலிருந்து காவிரி ஆற்றில் 16,324 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரில் சாலைகளில் சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பத்தூர் ஹாரிப் நகர் பகுதியைச் சேர்ந்த தாஹித் என்பவரின் மகன் கடந்த 3ஆம் தேதி பள்ளிக்கு சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் கடித்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ராணிப்பேட்டையிலிருந்து தெருநாய்களை பிடிக்கும் குழுவினரை வரவழைத்து சாலைகளில் சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்ட தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குரோம்பேட்டை அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சோதனையில் ஈடுபட்ட போது போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 300 போதை மாத்திரைகள், 500 கிராம் கஞ்சா, 32,000 ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சிவகங்கையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி நியமன ஆணை வழங்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரான்மலையை சேர்ந்த சேவகமூர்த்தி என்பவர் சிங்கம்புணரி அடுத்த மேல வண்ணாரிருப்பை சேர்ந்த சக்திவேல் என்பவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சேவகமூர்த்தி கொடுத்த பணி நியமன ஆணையை வைத்து சக்திவேல் வேலையில் சேர சென்றபோது அது போலி நியமன ஆணை என தெரியவந்தது. இதுகுறித்து சக்திவேல் அளித்த புகாரின் பேரில் சேவகமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே டாஸ்மாக் கடை ஊழியரை அரிவாளால் தாக்கிவிட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
கூகூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையின் ஊழியர் இரவு கடையை பூட்டிவிட்டு வீடு திரும்பும் போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை அரிவாளால் தாக்கிவிட்டு அவரிடம் 48,000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த டாஸ்மாக் கடை ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே முன்னாள் அதிமுக ஒன்றிய துணைத் தலைவியின் கணவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலநீதிநல்லூர் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக ஒன்றிய துணைத் தலைவி மாரிச்செல்வியின் கணவர் வெளியப்பன் நடைபயிற்று சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்து தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே சுமங்கலி மற்றும் பாதாள காளியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஓமத்துடன் யாகசால பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசால பூஜைகள் நிறைவு பெற்று மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடாகி கோபுரத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. தொடர்ந்து 18 அடி உயரம் கொண்ட பாதாள காளியம்மனுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை வடக்கு வீதியில் அமைந்துள்ள ஆதி காமாட்சியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகசாலை அமைத்து 4 கால பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கோபுர உச்சியில் அமைந்துள்ள கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு நடத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 12 கோவில்களில் ஒரே நேரத்தில் குடமுழுக்கு விழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது. ஆதனூர் கிராமத்தில் உள்ள விநாயகர், ஆதிசக்தீஸ்வரர், செல்லியம்மன், மாரியம்மன், நவகிரகம், நாகாத்தம்மன் உள்ளிட்ட 12 கோவில்களில் அமைந்துள்ளது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது காலையாக பூஜையுடன் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று 12 கோவில்களிலும் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் காவடி பழனி ஆண்டவர் கோவிலில் 155 அடியில் உள்ள விஸ்வரூப மகாலட்சுமி சிலை பாதத்தில் சக்கரம் பிரதிஷ்டை மற்றும் நவரத்ன கல் பதிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜாகர் அம்மாபாளையம் பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஏற்கனவே 108 லட்சுமி அம்மன்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது 50 அடியில் தாமரைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் 51வது அடியில் இருந்து 155 அடிக்கு லட்சுமி சிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதத்தில் 1008 ஸ்ரீ சக்கரம், பஞ்சலோகம், நவரத்னம் ஆகியவை பிரதிஷ்டை செய்யும் வைபவம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கடலூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அண்மையில் அரசியல் கட்சியை தொடங்கி தனது கட்சி கொடியை வெளியிட்டார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அதனை கட்சித் தலைவர் விஜய் அறிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐயனார் கோவிலில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. நாட்டாமங்கலம் பகுதியில் ஐயனார், பேச்சியம்மன், சின்னசாமி கோவில் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 3 கால யாக பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். தொடர்ந்து 3 சாமிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பட்டவன் சுவாமி காமாட்சியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கரம்பயம் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் முதல் நாள் நிகழ்ச்சியாக விநாயகர் வழிபாடு, கண் திறத்தல், எந்திரம் பிரதிஷ்டை செய்தல் போன்றவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் பட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பட்டவன் சுவாமியை வழிபட்டுச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வெங்கல நாச்சியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒத்தினிப்பட்டியில் அமைந்துள்ள இக்கோயிலில் முன்னதாக யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டன.
அதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்த நெறி ஊர்வலமாக கோயிலில் உச்சிக்கு கொண்டு சென்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பைக்காராவில் உள்ள படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். உதகையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த சாரல் மழையால் பைக்காரா அணை நிரம்பி தற்போது படகு சவாரி செய்ய ஏதுவாக உள்ளது. இந்நிலையில் சுற்றுலாத்துறையின் சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அதிவிரைவு படகு மற்றும் இருசக்கர வடிவிலான ஜெட்ஸ்கை படகு போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி பைக்காரா படகு இல்லத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிவிரைவு படகுகளில் தங்களது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக படகு சவாரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலைக்கோயிலில் 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இந்நிலையில் மலைக்கோவிலிருந்து மலை அடிவாரம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது வேன் ஒன்று முன்னே சென்ற காருடன் மோதியதில் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகளை நடும் பணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கும் இந்த பணியானது சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக பூம்புகார் வரை சுமார் 411 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெறுகிறது. இதில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள், 12,525 ஊராட்சிகள், 1 லட்சம் தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள நாராயண பெருமாள் கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக்கொண்ட நாச்சியார் மாலை ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சேந்தமங்கலத்திற்கு கொண்டு வரும் கருட பஞ்சமி விழா நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். இதையடுத்து ஆண்டாள் நாச்சியார் மாலையை பெருமாளுக்கு அணிவித்து பால்குடம் மூலம் பாலாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள புனித தாமஸ் ஆலயத்தில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டது. உதகையில் இலையுதிர் காலத்தை வரவேற்கும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஆலயங்களில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள பழமை வாய்ந்த பாரம்பரிய செயின்ட் தாமஸ் ஆலயத்தில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதன்முறையாக அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள், உணவுகள், பழங்கள் ஆகியவற்றை ஏலம் விட்டு அதில் வரும் பணத்தை ஆலயத்திற்கு நன்கொடையாக வழங்கினர். கோவையில் மது மற்றும் கஞ்சா போதையில் இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்கடம் அடுத்த கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த கோகுல் தனது அண்ணனின் திருமணத்தை முன்னிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து அசோக் நகர் பகுதியில் மது மற்றும் கஞ்சா அடித்துள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் மனோஜ் என்பவர் தான் மறைத்து வைத்த இந்த கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கோகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கொலைக்கு காரணமான மனோஜ் மற்றும் அவரது நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கல் பகுதியில் தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை வாழை மரங்களை முறித்து சேதப்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான கீரிப்பாறை, சீதப்பாள், தெள்ளாந்தி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அவ்வப்பொழுது காட்டு யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டமும் உள்ளது. இந்நிலையில் ஆனைமலை பகுதியில் சுமார் 3000 வாழைகள் பயிரிடப்பட்ட தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகள் அங்குள்ள வாழைகளை முறித்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே காட்டுப்பன்றிக்கு வைத்த வெடிபொருள் வெடித்ததில் தொழிலாளி உடல் சிதைந்து உயிரிழந்துள்ளார்.
இறச்சிக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் உடல் சிதைந்த நிலையில் இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த ராபின்சன் என்பதும் அவர் காட்டுப்பன்றிக்கு வைத்த வெடிபொருள் வெடித்து சிதறியதில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மதுரையில் சாலையோரம் சென்று கொண்டிருந்த நபரை மர்ம நபர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கல்மேடு பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் கடந்த 6ஆம் தேதி பாண்டிகோவில் ரிங் ரோடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வழியாக காரில் சென்ற நபர்கள் முகேஷ் மீது மது பாட்டிலை வீசியுள்ளனர். இதையடுத்து ஏற்பட்ட தகராறில் முகேஷ் மீது மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தி செல்போனை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து பூண்டி மாதா பேராலயத்தின் பெருவிழாவிற்கு வந்த 5 பேர் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்துள்ளனர். அப்போது 5 பேரும் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவலிருந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 5 பேரில் 3 பேரை சடலமாக மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேலும் நீரில் மூழ்கிய 2 பேரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கொடநாடு காட்சிமனையில் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகைக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறையொட்டி கொடநாடு காட்சிமனையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ராக் பில்லர் மற்றும் மலைமுகடுகளில் இருந்து வரும் அருவிகள் உள்ளிட்டவைகளை கண்டு ரசித்தனர். தருமபுரியில் நடைபெற்ற மாநில அளவிலான மல்லர் கம்பம் போட்டியில் 150 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தருமபுரியில் மாநில அளவிலான மல்லர் கம்பம் போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 150 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள், கோப்பை, சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுமியை 19 வயது இளைஞன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துவராபதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை வெள்ளைமலைப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் என்ற இளைஞர் காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் தனது சித்தப்பா வீட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து வைத்து சிறுமியை சுட்டுள்ளார். இதில் சிறுமி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவபெருமானின் திருவிளையாடலான தருமிக்கு பொற்கிழி அளித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மாதம் 30ஆம் தேதி ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலை நடைபெற்றது. இதில் பிரியாவடையுடன் கையில் ஓரையை வைத்தபடி சுந்தரேஸ்வரனும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். முன்னதாக சுந்தரேஸ்வரருக்கும் அம்மனுக்கும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.